ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். இந்த வேளையிலே கொய்வனை போல ஆண்டவரே நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் அணைந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை என்ற விதைகளை எங்கள் நல்ல இதயத்திலே விதைக்கப்பட்டு ஒவ்வொன்றும் 1 30 1 60 1 100 பலன் கொடுக்க என் தேவருக்கு பாராட்டுங்க. பேசுகிற அடியானை மறைத்திருங்க. உம்முடைய வார்த்தை மாத்திரம் வெளிப்படட்டும் அப்பா. தேவருக்கு தாமே ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறார். என் தேவருக்கு தாமே அவர்களின் உள்ளத்தின் காரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் தாமே ஆண்டவரே அவர்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே நிறைவேற்றி அவர்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீங்கள் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். வந்த யாவரும் ஆண்டவரே வந்த வண்ணமாகவோ வெறுமையாகவோ அல்ல ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தான் நிறைக்கப்பட்டவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல தேவருக்கு கிருபை பாராட்டுங்க. துதி கனம் மகிமை யாவற்றையும் உங்களுக்கு செலுத்தும் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த ஞாயிறின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் அடியானுக்கு கிருபை பாராட்டினார். அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய திருச்சபையின் ஒழுங்கின்படி இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்ட தலைப்பு படைப்புகளின் சீரழிவு, த கரப்ஷன் ஆஃப் கிரியேஷன். ஆண்டவர் இந்த உலகத்தை நேர்த்தியாய் படைத்தார். அதன் சீரழிவை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கோம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன. ஆண்டவர் வேதனையோடு கூறும் இந்த வார்த்தையை இந்த நாளிலே நாம் சற்று சிந்திப்போம். 1961ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி யூரி காரின் என்ற ரஷ்ய விண்வெளி வீரர் முதலாவதாக விண்வெளியிலே சென்றார். அதுவரை மக்கள் விண்வெளியை குறித்து ஏதோ எண்ணங்கள் கொண்டிருந்தார்கள். அதுவரை யாரும் செல்லவில்லை. முதலாவதாக அவர் வாஸ்டாக் 1 என்ற விண்கலத்தின் மூலமாக அவர் விண்வெளிக்கு சென்று மீண்டும் பூமிக்கு திரும்புகிறார். அப்பொழுது அவரிடத்திலே பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஐயா, நீங்கள் விண்வெளிக்கு சென்றீர்களே, அங்கு இறைவனை கண்டீர்களா என்று கேட்டார்கள். அவர் ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர், ஒரு கடவுள் மறுப்பாளர். அவர் மிகவும் ஏக்கத்தளமாக அவர் அங்கு நான் விண்வெளியெல்லாம் சென்றேன், அங்கு இறைவனை காணவில்லை, இறைவன் என்ற பெயரில் யாரும் இல்லை, ஒரு காக்கை கூட அங்கு இல்லை என்று ஏளனமாக அவர் கூறி அவர் சென்றார். அதன் பின்பதாக 1969ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் தேதி நீல் ஆம்ஸ்ட்ராங் என்ற அமெரிக்க வீரர் சந்திரனிலே முதலாக காலடியை எடுத்து நடந்து சென்றார். அவர்தான் முதலாவது சந்திரனுக்கு சென்ற ஒரு நபர். அவர் மீண்டுமாக பூமிக்கு திரும்பிய போது பத்திரிகையாளர்கள் அவரிடம் கேட்டார்கள், ஐயா, விண்வெளியிலே யூரி காரின் சென்றபோது அங்கு இறைவனை காணவில்லை என்று சொன்னார்களே, நீங்கள் இறைவனை கண்டீர்களா என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவர் கூறினார், ஆம், நான் இறைவனை அங்கு காணவில்லை, ஆனால் இந்த உலகத்தையும் இந்த அண்ட சராசரங்களையும் இந்த கோள்களையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்த என் தேவனின் கரங்களின் கிரியைகளை அவருடைய படைப்பின் வாயிலாக ஒவ்வொன்றின் வாயிலாக நான் அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்று நான் புரிந்து கொண்டேன் என்று அவர் சொன்னாராம். இதுபோலத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த உலகத்தை மிகவும் நேர்த்தியாக படைத்திருக்கிறார். சமீபத்தில் ஒரு விண்வெளிக்கு சென்ற ஒரு வீரர் கூறிய ஒரு வார்த்தை, விண்வெளியிலிருந்து இந்த பூமியை பார்க்கும் பொழுது அது மிகவும் அழகாக இருக்குமா. ஒரு பக்கம் வெளிச்சம், ஒரு பக்கம் இருட்டு. ஏனென்றால் இப்போ நமக்கு வெளிச்சமாக இருக்கிற இதே நேரத்தில் அமெரிக்கா அந்த தேசங்களெல்லாம் நைட்டு, நமக்கு இரவாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு பகலாக இருக்கும். வான வெளியிலிருந்து இந்த பூமியை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் மிகவும் பிரகாசமாகவும்
ஒரு பக்கம் மிகவும் இருளாக இருக்கும்போது அது பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருக்கும் என்று அவர் கூறினார். அது மட்டுமல்லாது அதே போல மற்ற கோள்கள், மற்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியாய் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். அவை யாவும் எதன் மீதும் நிற்கவில்லை, அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கின்றன. நாம் வசிக்கும் பூமியானது ஒரு அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பூமி. ஒரு விசையின் பரப்பு இழுவிசையின் காரணமாக அது சூரியனை நோக்கி அந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டிலே அது சுற்றி கொண்டிருக்கிறது. இவ்வாறாக எவ்வளவு நேர்த்தியாக படைத்தார். அவர் எவ்வளவு ஞானமுள்ளவர். அது மட்டுமல்லாது இந்த உலகத்திலே அவர் ஒவ்வொரு காரியங்களையும் எவ்வளவு ஞானமாக படைத்தார். ஆகையால் தான் சங்கீதக்காரன் 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்று அவன் புலங்காகிதம் அடைந்தான். ஆகவே இப்படியாக நேர்த்தியாக படைக்கப்பட்ட இந்த பூமி ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் சிந்தித்து அவருடைய அனந்த ஞானத்தின் காரணமாக அவர் மிகவும் நேர்த்தியாக படைத்தார். அவர் படைப்பின் 5 நாட்கள் இந்த உலகத்திற்கு தேவையான அனைத்தையும் படைத்து 6வது நாளிலே அவன் படைப்பின் சிகரமாக மனிதனை படைத்தார். படைப்புகளுக்கு எல்லா படைப்புகளுக்கும் மேலாக இவை யாவும் காண்பதற்கு இவ்வளவு இனிமையாக இருந்தாலும் இந்த படைப்பிற்கு மேலான ஒரு படைப்பாக கூற வேண்டும் என்றால் அது மனிதன்தான். ஆண்டவரின் படைப்பின் மகுடம் மனிதன் என்று கூறுகிறார்கள். ஏன்? அந்த படைப்புகளுக்கு மேலாக அவர் மனிதனை தனது சாயலாக படைத்தார். இந்த உலகத்திலே எந்த ஒரு படைப்புக்கும் ஆண்டவர் தனது சாயலை கொடுக்கவில்லை. ஆனால் மனிதனுக்கோ தனது சாயலிலே அவர் படைக்கப்பட்டவன். அது மட்டுமல்லாது இந்த உலகத்திலே அவன் வாழ்வதற்கு, அதை ஆண்டு கொள்வதற்கு தேவையான 6வது அறிவையும் தேவன் மனிதனுக்கு கொடுத்தார். இவ்வளவு நேர்த்தியாய் படைக்கப்பட்ட மனிதன், முதலாம் மனிதன், ஆதி மனிதன் ஆதாமும் ஏவாளும் இவ்வளவு நேர்த்தியாய் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்தோ பரிதாபம், அவர்கள் சாத்தானுடைய வலையிலே வீழ்ந்து இந்த உலகத்திற்கு பாவத்தை கொண்டு வந்தார்கள். அந்த பாவமானது என்ன செய்தது? அந்த பாவத்தின் நிமித்தமாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சர்ப்பத்துக்கும் மாத்திரம் சாபம் கிடைக்கவில்லை. மனுஷனின் நிமித்தமாக கர்த்தர் பூமியை சபித்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இப்படியாக நேர்த்தியாய் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு மனிதனுடைய ஒரு பாவத்தினாலே சீரழிந்து போனதை நாம் பார்க்கலாம். ஆகவே இவ்வாறாக படைக்கப்பட்ட மனிதன் ஏன் சீரழிந்து போனான்? நாம் வாசிக்க கேட்ட சங்கீதத்திலே நாம் இவ்வாறாக பார்க்கிறோம், தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் என்று அவர் அங்கு கூறுவதை பார்க்கலாம். ஒவ்வொரு படைப்பும் இவ்வளவு அழகாக இருந்தாலும் மனிதனை நீர் விசேஷமாக படைத்தீரே, தேவ தூதர்களுக்கு இணையாக நீர் அவன் படைத்தீர், அவனை காட்டிலும் சற்றுதான் சிறியவனாக நீர் படைத்தீர். தேவதூதர்கள் உன்னதத்தில் வாசிக்கிறார்கள், மனிதர் பூமியிலே வசிக்கிறார்கள். இப்படியாக சற்று சிறியவனாக படைத்தீரே என்று அவன் சங்கீதக்காரன் கூறுவதை பார்க்கலாம். அப்படி சற்று சிறியவனாக படைக்கப்பட்ட அவருடைய படைப்பு மொத்த படைப்பையும் சாபத்துக்குள்ளாக மாற்றிவிட்டது. படைப்பின் சீரழிவு மனிதனின் பாவத்திலிருந்தே துவங்கியது. இந்த சீரழிவை அவர் மீட்டுக் கொள்வதற்காக தான் மீண்டுமாக அவர் இந்த உலகத்திலே வந்து அந்த விழுந்துமான மனிதனை மீட்டுக் கொள்வதற்காக தன்னுடைய இரத்தத்தையே அவர் கொடுத்து அந்த மீட்பை அவர் நாம் சம்பாதித்து கொடுத்ததை நாம் பார்க்கலாம். மனிதன் எந்த வகையிலே வீழ்ந்து போனான்? அவன் வீழ்ந்து போனதற்கு காரணம் என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது நாம் வாசிக்க கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த 5ஆம் அதிகாரம் இங்கே மனிதனுடைய வீழ்ச்சியை குறித்து, அவர் ஒரு எதிர்பார்ப்பை குறித்து, ஒரு மனிதன் மீது வைத்த எதிர்பார்ப்பு ஒரு பொய்த்து போன ஒரு நிகழ்வை குறித்து அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் 5ஆம் அதிகாரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி கூறியிருப்பதை நாம் பார்க்கலாம். இது ஒரு அழகான ஒரு எபிரேய பாடல். முதல் 7 வசனங்களும் ஒரு எபிரேய பாடலாக, ஒரு அழகான பாடலாக அங்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு என்ன நடக்கிறது? இந்த இந்த தீர்க்க தரிசனம் யாரை நோக்கி கூறப்பட்டது?
இஸ்ரவேல் மக்கள் யூதா மக்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி கூறின வசனம். இங்கு ஆண்டவர் தன்னுடைய உள்ளத்தின் வேதனையை அவர் பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்கலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஆம், அவர் ஏதோ ஒரு இடத்தில் அந்த திராட்சை தோட்டத்தை நாட்டவில்லை. மகா செழிப்பான ஒரு மேட்டு. அவருக்கு நல்லா தெரியும், அவர் அனந்த ஞானம் உள்ளவர். அவருக்கு பூமியில எங்கு என்ன செய்தால் நடக்கும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அப்படியாக தேர்ந்தெடுத்த மகா செழிப்பான ஒரு மேட்டிலே அவர் ஒரு திராட்சை தோட்டத்தை நடுகிறாராம். அவர் எப்படியான திராட்சை தோட்டத்தை நடுகிறார் என்று 2ஆம் வசனத்திலே நாம் படித்தது. நற்குல திராட்சை. அவர் அங்கு வேலி அடைத்து கற்களை பொறுக்கி, ஆம், நற்குல திராட்சை செடியை அவர் நட்டுகிறார். தி பெஸ்ட் வெரைட்டி. இன்னைக்கு நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதில் ஒரு பெஸ்ட் குவாலிட்டி ஒன்று இருக்கும், ஒரு சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஒன்று இருக்கும். எந்த ஒரு நம்ம நாட்டில் விளையிற அரிசி நம்ம நாட்டோட ஒரு முக்கியமான விளைபொருள். ஆனால் அதில் விளையிற முதல் 5 பெஸ்ட் ரகம் நம்ம இந்தியாவிலே கிடைக்காது, அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி மாம்பழம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு அது நம்ம இந்தியாவில் வைக்காமல் வெளியே நாட்டுக்கு அனுப்புகிறோம்னு சொல்லிட்டு, ஏன்னா லாபம் கிடைக்கணுங்கிறக்காக விற்கிறாங்க. அப்படி எந்த ஒரு வெரைட்டி இருந்தாலும் அதில் இந்த பெஸ்ட்டு வெரைட்டி இருக்குது. ஆண்டவர் இப்படியாக ஒரு நேர்த்தியான ஒரு பெஸ்ட் வெரைட்டியான ஒரு திராட்சை செடியை ஒரு சிறப்பான ஒரு நிலத்திலே பயிரிடுவதை நாம் பார்க்கலாம். அவர் அது மட்டுமாக செய்தார், அதற்கு வேலி அடைத்தார். அந்த திராட்சை செடியை நட்டினது மாத்திரமல்ல, அதை வேலி அடைத்து பாதுகாப்பதை நாம் பார்க்கலாம். அதில் உள்ள கற்களை பொறுக்கினார். கற்களை பொறுக்குதனால் என்னென்ன, அதை பராமரித்தார். அதில் எந்த களைகளும் வந்துவிடக்கூடாது, அது பலன் கொடுக்காமல் போவதற்காக எந்த கற்களும் புல்களும் எதுவும் இருந்துடக்கூடாது என்று கற்களை எல்லாம் பொறுக்கி நல்ல நிலமாக மாற்றி அவர் அங்கே வைத்ததை பார்க்கலாம். அது மட்டுமல்லாது அதிலே ஒரு கோபுரத்தை கட்டுகிறார் என்று 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். கோபுரத்தை கட்டுவதென்றால் என்ன, அது ஒரு வாட்ச் டவர் போல. அந்த எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அந்த முழு தோட்டத்தையும் பார்ப்பதற்கு வசதியாக ஒரு கோபுரத்தை நாட்டி அதிலிருந்து அவர் கண்காணிப்பதை நாம் பார்க்கலாம். அனுதினமும் அதன் மீது கண்ணோக்கமாக இருந்து அதை பார்க்கிறார். செடி வளர்கிறது, பூ பூக்கிறது, ஆண்டவர் மகிழ்கிறார். நான் வைத்த செடி பூ பூக்க ஆரம்பித்து விட்டது, சீக்கிரத்திலே கனி கொடுக்கும் என்று அவர் அங்கு அந்த கனியை எதிர்நோக்கி இருப்பதை நாம் பார்க்கலாம். கனி வந்தால் அந்த கனியை திராட்சரசமாக மாற்ற வேண்டுமே என்று ஒரு ஆலையை அதில் கட்டுகிறார். ஒரு ஆலையை கட்டி அந்த திராட்சம் பழம் வந்தவுடன் அதிலே அந்த ரசத்தை பிழிந்து அதை திராட்சை ரசமாக மாற்ற வேண்டும் என்று ஒரு ஆலையை கட்டுவதை பார்க்கலாம். ஆனால் பூ பழமாகிவிட்டது. இப்பொழுது அந்த பழத்தை பறித்து திராட்சை ரசமாக மாற்ற வேண்டும். அந்த பழத்தை பறித்து தின்றால் அது மிகுந்த கசப்பாக இருந்தது என்று நாம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஏன் இந்த கசப்பு வந்தது? ஆண்டவர் அந்த தோட்டத்திற்கு செய்யாத காரியம் என்ன? எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக செய்தாரே, நேர்த்தியான வயல் நிலத்தை கொடுத்தாரே, நேர்த்தியான கண்டை நட்டினாரே, நேர்த்தியாக பராமரித்தாரே, நேர்த்தியாக பாதுகாத்தாரே. ஏன் நல்ல பழங்கள் தர வேண்டிய அந்த திராட்சை தோட்டம் ஒரு கசப்பான கனிகளை கொடுத்தது? இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். நம்மை மிகவும் நேர்த்தியாக படைத்திருக்கிறார். இந்த ஒரு நல்ல ஒரு ஆலயத்திலே ஒரு கூடுகையை கொடுத்து நம் அனைவரையும் ஒரு சபையாக வைத்திருக்கிறார். ஆனால் நம்மளுடைய கனி எவ்வாறாக இருக்கிறது? ஆலயத்தில் இருக்கும் பொழுது நாம் நேர்த்தியாக இருக்கலாம், ஆனால் ஆலயத்தை விட்டு சென்ற பின்பு நம்முடைய கனி எவ்வாறாக இருக்கிறது? நம்முடைய கனி மற்றவர்களுக்கு தித்திப்பை கொடுக்கிறதா? நம்மை படைத்த ஆண்டவருக்கு நம்முடைய கனி சுவையை கொடுக்கிறதா?
இல்லை நம்மளுடைய கனி ஆண்டவருக்கு கசப்பை கொடுக்கிறதா? நாமே இந்த நாளிலே யோசித்து ஆராய்ந்து அறிய ஆண்டவர் இந்த தருணத்தை கொடுத்திருக்கிறார். படைப்பின் சீரழிவை குறித்து சிந்திக்கிற நாம், மனிதனின் சீரழிவை குறித்து சிந்திக்கிற நாம், நம்மளுடைய நிலைமையை இந்த நாளிலே யோசிக்க ஆரம்பிக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் எவ்வளவு நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நம் வியாதிப்பட்ட நாட்களிலே அவர் நமக்கு வியாதி நின்று விடுதலையை கொடுத்தாரே. நாம் துன்பப்பட்ட நாட்களிலிருந்து நமக்கு துன்பத்திலிருந்து விடுதலை கொடுத்தாரே. நமக்கு எவ்வளோ ஒரு நல்ல பெற்றோர்களை கொடுத்தார், நல்ல சகோதர சகோதரர்களை கொடுத்தார், நல்ல உற்றார் உறவினரை கொடுத்தார், நல்ல ஆஸ்தி அந்தஸ்துகளை கொடுத்தார். நாம் அனுபவத்திற்கு இந்த உலகத்தில் பல காரியங்களை கொடுத்தாரே. நாம் நல்ல கனிகளை கொடுக்கிறோமா, இல்லை கசப்பான கனிகளை கொடுக்கிறோமா? இந்த நாளிலே நாம் அதை சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நாம் வாசிப்போமே ஆனால் அந்த கனி, அந்த திராட்சை தோட்டம் அந்த ஏன் கசப்பான கனிகளை கொடுத்தது என்று நாம் பார்ப்போமே ஆனால், தொடர்ந்து அந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 6 காரியங்களை குறித்து அந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். பல காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 6 காரியங்களிலே ஐயோ ஐயோ என்று ஆண்டவர் வேதனையோடு கூறுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். இந்த காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து ஒருவேளை நம்மளிடத்திலே இத்தகைய குறைகள் காணப்படுவோமே ஆனால் நாம் அதை நம்மை விட்டு களைந்து போட்டு நாமும் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு நல்ல கனி கொடுக்கிற திராட்சை செடிகளாக மாற இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருப்போம். வாசிப்போம். முதலாவதாக அவர் எதை பற்றி கூறுகிறார்? 5 ஏசாயா 5:8 ஆம், மற்றவர்களுக்கு இடம் இல்லாமல் போகும் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோமா? எல்லாம் நமக்கு என்று சேர்த்து கொள்கிறோம். இந்த பாவம் எதை குறிக்கிறது? சுயநலத்தை குறிக்கிறது. ஒரு சமுதாய சிந்தனை இல்லை, மற்றவர்களை குறித்து எந்த ஒரு அக்கறையும் இல்லை. எல்லாம் எனக்கு என்று நாம் தேவைக்கு அதிகமான பொருட்களை சேர்க்கிறோம். என்றைக்குமே ஒரு பொருள் ஒருவனிடத்தில் தேவைக்கு அதிகமாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒருவனுக்கு அந்த பொருள் குறைவுபடுகிறது என்று அர்த்தம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்மளிடத்திலே தேவைக்கு அதிகமாக இருக்கு என்றால் அது இன்னொருவருடைய பொருள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக தனக்கு ஒரு வீடு இருந்தால் போதாது, இன்னும் வீடுகளையும் நிலங்களையும் வாங்கி, அதுவும் எங்கள் நகரத்தின் மைய பகுதியிலே வாங்கி மொத்தத்தையும் தான் ஆக்கிரமித்து தான் வாழ்ந்தால் போதும், மற்றவர்களை கொடுத்து எந்தவித அக்கறையும் இல்லாத ஒரு வாழ்க்கை, அந்த சுயநல வாழ்க்கை. இதைத்தான் ஆண்டவரும் அவருடைய ஊழியத்திலே இதே காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். விளைச்சல்கள் அதிகமாக விளைந்த பொழுது அந்த செல்வந்தன் என்ன செய்தான்? என்னுடைய களஞ்சியங்களை இன்னும் பெரிதாக கட்டி நான் மிகவும் சந்தோஷமாக இருப்பேன், என் ஆத்மாவே நீ மகிழ்ந்து கலிகூறு, உனக்காக இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன், நீ ஆயுசுக்கும் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். ஆனால் என்னாச்சு? மதியனே, அந்த இரவில் உன் உயிர் போச்சு, என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டதை நாம் பார்க்கலாம். இப்படியாக இந்த நாளிலே நாம் எவ்வாறாக இருக்கிறோம்? சுயநலவாதிகளாக இருக்கிறோமா? மற்றொரு மீது கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று நம் வேதத்தில் வாசித்தோமே. அவர் நாம் எவ்வாறாக சுற்றித் திரிகிறோம்? நம்மளால் முடிந்த ஒரு சில உதவிகளை நாம் மற்றவர்களுக்கு நாம் தாராளமாய் விரிவாய் நம் கரங்களை திறக்கிறோமா? இந்த நாளிலே நம்மை சிந்தித்து பார்ப்போம். நம்மளிடத்தில் சுயநலம் என்கிற பாவம் காணப்படுகிறதா? இந்த சுயநலம் என்ற பாவம் நம்மை மிகுந்த பாதாளத்துக்குள்ளாக நம்மை நடத்திவிடுமே. நாம் இந்த நாளிலே முதலாவது சிந்திக்க வேண்டிய காரியம் சுயநலம். 2 தீமோத்தேயு 3:5 வாசிப்போமேயானால், கடைசி காலத்திலே மனுஷர் தற்பிரியராயிருப்பார்கள் என்று அங்கு தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்வதை நாம் பார்க்கலாம். தற்பிரியராயிருப்பார்கள், தனக்கு மட்டும்தான், தன்னை மாத்திரம் நேசிக்கிறவராக இருப்பார்கள் என்று நாம் அங்கு பார்க்கிறோம். தமிழில் கூட ஒரு நல்ல ஒரு கவிதை உண்டு, பாடல் உண்டு. தன்பண்டு தன் வீடு சோறு சம்பாத்தியம் இவையுண்டு தான் உண்டு என்பவன் என்று நான் படித்த ஒரு ஞாபகம் உண்டு. ஆக இப்படியாக
என் வீடு, எனது குடும்பம், எனது பிள்ளைகள், எனது வேலை என்று நான் என்னை மாத்திரம் சிந்திக்கிறவனாக இருக்கிறேனா? இல்லை, நம்மை சுற்றியிருக்களை பார்த்து மக்களையும் பார்த்து சிந்திக்கிற மக்களாக இருக்கிறோமா? அவருடைய வாழ்விற்காக அவர்களும் இந்த உலகத்திலே நன்றாக வாழ வேண்டும், இந்த உலகத்தின் முடிவிலே அவர்களும் ரட்சிப்பை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆத்ம பாரம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? இந்த நாளிலே நாம் நம்மை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக அவர் ஐயோ என்று கூறுவதை நாம் எதை பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மதுபானத்திற்கு அடிமையாக இருப்பதே கூறுகிறது. பொதுவாக எடுத்துக்கொண்டால் இந்த வசனம் ஒரு அடிமைத்தனத்தை குறித்து கூறுவதை நாம் பார்க்கலாம். அடிமைத்தனம் எதற்கு இந்த நாளிலே நாம் அடிமைப்பட்டிருக்கோம்? ஒருவேளை நாம் சொல்லலாம், நாங்கள் எல்லாம் சுயாதீனர்கள், நாம் யாருக்கும் அடிமை ஆகவில்லை என்று நாம் சொல்லலாம். ஆனால் நாம் நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் உண்மையிலே நாம் நினைத்த வேலைகளை, நினைத்த காரியங்களை நாம் செய்கிறோமா? நாம் நினைத்தபடி நம்மால் நம்முடைய காரியங்களை செய்ய முடிகிறதா? நினைத்த நேரத்தில் நம்மால் எழுந்திருக்க முடிகிறதா? நினைத்த வேளைகளிலே நாம் படிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தால் அந்த நேரத்தில் படிக்க முடிகிறதா? ஒருவேளை இந்த காரியங்கள் தடைபடுகிறது, அதற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை இன்னொன்றிற்கு நாம் கொடுப்போமே, ஆனால் நாம் அந்த காரியத்திற்கு அடிமையாக இருப்போம். ஒருவேளை மதுபான பழக்கம் நம்மளில் அநேகருக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வகையிலே நாம் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். முதலாவது பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். பாவம் செய்கிற சிந்தை நம் உள்ளத்தில் இருப்பதினாலே, நம்மளுடைய தாய் நம்முடைய பாவத்தில் கர்ப்பம் தரித்ததினாலே, நமக்கு அந்த பாவ சிந்தை இருக்கிறதுனாலே பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். அது மட்டுமல்லாது இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பார்ப்போமே, ஆனால் இந்த நாட்களிலே அதிகமான அடிமைத்தனம் ஸ்க்ரீன் டைம், செல்ஃபோன், டிவி, கம்ப்யூட்டர், இப்படியாக ஸ்க்ரீன் டைமுக்கு நம்ம எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் இந்த மாதிரி ஸ்க்ரீன் டைமை நம்ம அதுக்கு நம்ம டைமை ஒதுக்க மாட்டோம். ஆனால் இந்த நாளிலே நாம் எத்தனை மணி நேரம் நம்மளுடைய செல்போனில் மற்ற காரியங்களில் நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம்? எத்தனை பேர் சீரியல்கள் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அடிமையாக இருக்கிறோம்? எத்தனை பேர் ஏதோ சம்பந்தமே இல்லாத ஒரு நடிகனுக்காகவோ இல்லை ஒரு அரசியல் தலைவருக்காகவோ அவர்களுடைய ரசிகராக இருந்து அந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறோம். ஏதோ ஒரு காரியம் நாம் நம்மை சிந்தித்து பார்த்தோமேனால் நம்மளிடத்தில் உள்ள பாவ பழக்கங்கள், நம்மளிடத்தில் உள்ள ரகசிய பாவங்கள், நம்மளிடத்தில் உள்ள சில வேண்டாத குணங்கள், இவை ஒவ்வொன்றும் நம்மை அடிமைத்தனத்துக்குள்ளாக வைத்திருக்கிறது. இந்த அடிமைத்தனத்தை எல்லாம் நீக்குவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஒருவேளை இத்தகைய அடிமைத்தனம் நம்மிடத்தில் இருக்குமே, ஆனால் ஆண்டவரிடத்தில் வருவோம். அவர் நம்மை எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் அவர் நீக்க வல்லவராக இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது, நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை பெற்றீர்கள் என்று நாங்கள் பவுல் கூறியதை நாம் பார்க்கலாம். ஆகவே நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, அப்பா பிதாவே என்று நம்மை படைத்த கடவுளை உரிமையோடு அழைக்கிற ஒரு ஆவியை பெற்ற மக்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டாம். எந்த அடிமைத்தனத்திற்கும் நாம் சிக்காமல் ஆண்டவர் ஒருவருக்கே நாம் அடிமையாக இருப்போம். ஒரு கதை ஒன்று நான் கேட்டேன். ஒரு உயர்ந்த மலையின் மீது ஒரு கழுகு இருந்ததாம். அந்த மலையின் கீழாக ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்ததாம். அந்த ஆற்றின் முடிவிலே ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி இருந்ததாம். இப்பொழுது ஒரு எருமை மாடு அந்த ஆற்றிலே மிதந்து வருகிறது. கழுகு இந்த எருமை மாடை பார்த்தவுடன் மிகுந்த சந்தோஷம், ஆஹா நமக்கு ஒரு நல்ல இறை கிடைத்து விட்டதே என்று மிகுந்த ஆனந்தத்தோடு அந்த எருமை மாட்டின் மீது அமர்ந்து அந்த எருமை மாட்டை முன்ன ஆரம்பித்ததாம். மிகுந்த சந்தோஷம். அந்த ஆற்றிலே அந்த எருமை மாடு நகர்ந்து கொண்டே வருகிறது. ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தவுடன் அந்த கழுகின் மனசாட்சிக்கு உரித்ததால் இன்னும் 1 கிலோமீட்டர் தூரத்திலே அந்த நீர்வீழ்ச்சி வருகிறது. நீ இப்பொழுது எந்திரிக்காவிட்டால் நீ நீர்வீழ்ச்சியில் சிக்கிவிடுவாய் என்று அந்த உள் மனது எச்சரித்ததாம். அப்போ அந்த கழுகு சொன்னதாம்,
1 கிலோமீட்டர் இருக்குல்ல, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இந்த எருமை மாட்டை சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நேரம் அந்த எருமை மாட்டின் மீது அமர்ந்து அதன் இறைச்சியை உண்ண ஆரம்பித்ததாம். 100 மீட்டர் இருந்ததாம். அப்பொழுதும் அந்த மனசாட்சி உறுத்தியதாம். அப்பொழுது அந்த கழுகு சொல்லிதாம், இன்னும் 100 மீட்டர் என்ன, 10 மீட்டரில் வந்தால் உடனே பறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். கடைசியில் 10 மீட்டர் வந்துச்சான். 10 மீட்டர் வந்த போதும் அந்த மனசாட்சி உறுத்தியதாம். 10 மீட்டர், இன்னும் 5 மீட்டர்லாம் எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிச்சான். 5 மீட்டர் வந்ததாம். கழுகு தன் சட்டைகளை விரித்து எழுந்திருக்க முயற்சித்ததாம். ஆனால் அதால் முடியவே இல்லை. ஏனென்றால் அதிகப்படியான ஆகாரத்தை உட்கொண்டது மாத்திரமல்ல, அந்த எருமை மாட்டின் மீது பல மணி நேரம் இருந்ததினாலே அதன் கால்கள் அந்த சதைகளை சிக்கி கொண்டன. அதனால் குறித்த நேரத்தை எழுந்திருக்க முடியவில்லை. கடைசியிலே அந்த எருமை மாடோடு அந்த கழுகும் அந்த நீர்வீழ்ச்சியிலே விழுந்து மரித்து போயின. இதே போலதான் பாவம். ஒருவேளை நான் பாவத்துக்கு அடிமையானால் இன்னும் கொஞ்சம் தரேன், இன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் நான் செஞ்சுட்டு நாளைக்கு, அப்படி நம்ம நிறையா நபருக்கு அந்த நினைப்பு வரும். இன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் நான் இதை மட்டும் பண்ணிடுறேன், இல்லை இந்த ஒரு தடவை மாத்திரம் இந்த தப்பை பண்ணிட்டு இன்னுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். நான் நிறையா நேரங்களை நம்மளால் பண்ண முடியாது. காரணம், அந்த கழுகின் கால்கள் எப்படி அந்த எருமை மாட்டின் சதையில சிக்கி கொண்டதோ அதே போல நாம் அந்த சேற்றில் சிக்கி விடுவோம். நாம் நினைத்த நேரத்தில் நாம் எழும்ப முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலே நாம் நம்பிக்கை வைத்து அவரோட ஒத்தாசையோடு ஏற்ற வேளையிலே நாம் அவரோட ஒத்தாசையோடு இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற நாம் முயற்சிப்போம். மூன்றாவதாக 5ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனம். ஆம், இந்த காரியத்தை நாம் குறித்து பார்ப்போமே. ஆனால் கடவுள் என்ன செய்கிறார், அவர் செய்யட்டுமே, நான் பார்க்கட்டும், அவர் செய்யட்டும், நான் பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு தாட்டில் அந்த இஸ்ரேல் மக்கள் பேசினதே பார்க்கலாம். இது எதை குறிக்கிறது? உணர்வில்லாத ஒரு இருதயத்தை குறிக்கிறது. ஆபத்து வருகிறது என்று தெரிந்தும் அந்த ஆபத்தை குறித்து ஒரு உணர்வில்லை. பார்க்கலாம், கடவுள் 2000 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க, இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், நான் உலகம் அழிய போதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அழிவா செய்து பார்க்கலாம், அவர் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்படி ஒரு உணர்வில்லாத இதயம் ஆபத்தை குறித்து எச்சரிக்கும் பொழுதும் அந்த இதயம் அவர்களுக்கு இல்லாமல் போகிறது. இதைத்தான் நோவாவின் காலத்திலே இருந்த மக்களும் இதைத்தான் செய்தார்கள். நோவா அவர்களுக்கு அறிவுரை கோரினார், ஆனால் அவர்கள் கேட்க மனதில்லை. என்ன செய்தார்கள்? பாவத்திலே இருந்தார்கள். நோவா பேழையை கட்டினான், அவனை பரிகரித்து சிரித்தார்கள். அவன் ஜோடி ஜோடாக அவன் அந்த விலங்குகளையும் பறவைகளையும் இந்த உலகத்தின் சகல மச்சங்களையும் உள்ளே கொண்டு சென்றான். அப்பொழுதும் அவர்கள் பார்த்து உணர்வடையவில்லை. அவர்கள் உணர்வில்லாமல் இருந்ததாக நாம் பார்க்கலாம். இதைத்தான் ஆண்டவர் தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 38ஆம் 39ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது. ஆம், ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள் என்று ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார். இன்றும் அதே சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம். இன்று இருக்கிற இது உலகத்தின் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ரகசிய வருகை எப்பொழுதுனாலும் இருக்கும் என்ற சூழ்நிலை நாம் வந்து கொண்டு இருக்கிறோம். அத்தி மரம் துளிக்கும் பொழுது என்று சொன்னார். அத்தி மரம் துளிக்க ஆரம்பித்து விட்டது. இஸ்ரேல் தேசத்திற்கு ஒரு தலைநகரம் கொடுத்தாகிவிட்டது. எருசலேம் தான் இஸ்ரேல் தேசத்தின் தலைநகரம் என்று தீர்மானிக்கப்பட்டு 4 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது அங்கு ஆலயம் கட்டுவதற்குரிய எல்லா பணிகளும் வேகமாக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். துளிர்விட ஆரம்பித்து விட்டது. அத்திமரம் துளிர்விட ஆரம்பித்து விட்டது. கடைசி நாட்களிலே நடக்கும் என்று சொன்ன பூமி அதிர்ச்சிகள், நில நடுக்கங்கள், கொள்ளை நோய்கள், வெட்டுக்கிளிகள் எல்லாம் இந்த காலத்தில் நாம் கண்முன்னாக சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. நாம் உணர்வுள்ள இதயத்தோடு இருக்கிறோமா? ஆண்டவர் இந்த நாளிலே அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நோவாவின் காலத்திலே நடந்த எல்லா சூழ்நிலையும் மக்கள் பார்த்து உணர்வில்லாத இதயத்தோடு இருந்தார்கள். நாமும் அவ்வாறு இருந்துடக்கூடாது. அதற்காக ஒரு கிருபையின் காலமாக நமக்கு கொடுத்து ஆண்டவர் அனுதினமும் நம்மை நோக்கி பார்த்து கேட்கிறார், மகனே உன் நெஞ்சை எனக்கு திறவாயோ என்று கேட்கிறார்.
இந்த நாளிலே நம்மளிடத்தில் இந்த பாவம் இருக்கிறதா? உணர்வில்லாத ஒரு எண்ணம் இருக்கிறதா? அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு போட்டோம், அதை அவங்க பண்ணிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன, ஏதோ சண்டே ஆனால் கோயில் போகணும் வரணும் அப்படின்னு நம்ம இருக்கோமா? நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்து அது அப்படித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோமா? உணர்வில்லாத இதயம் இருந்தால் இந்த நாளிலே ஒரு உணர்வுள்ள இதயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். 4வது 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வஞ்சனை நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் சொல்லுகிற மக்கள். ஆதாமும் ஏவாளும் இருந்தபோது சாத்தான் இதைத்தான் சொன்னான். ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை புசிக்கக்கூடாது, இதை புசிக்கும் நாளிலே சாவீர்கள் என்று சொன்னான். ஆனால் இந்த சாத்தான் என்ன சொன்னான்? இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் தேவதூதர்களைப் போல மாறுவீர்கள் என்று. அவனுக்கும் தெரியும், இவர்கள் புசித்த நாட்களிலே பாவம் அறிந்து அவர்கள் ஆண்டவருடைய சாபத்துக்கு உள்ளார்கள் என்று சாத்தானுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் தெரிந்தே அவர்களை வஞ்சித்தான். இதை சாப்பிடும் நாளிலே தேவர்களைப் போல மாறுவீர்கள் என்று அன்று ஏவாள் இடத்திலே சாத்தான் கூறிய அந்த காரணத்தினாலே இந்த உலகத்துக்குள்ளாக பாவம் வந்தது. இப்படியாக நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் புரட்டுகிறவர்கள் நம்மளிடத்திலே இத்தகைய வஞ்சனை சிந்தை உண்டா? நம்மளிடத்திலே நமக்கு ஒருவர் நன்மை செய்திருக்க அவருக்கு நாம் தீமை செய்கிறோமா? அவரிடத்துக்கு நாம் ஒரு உறுதிமொழி கூறியிருந்தால் அந்த உறுதிமொழியின்படி நாம் நடக்கிறோமா? இல்லை, ஏதோ பேச்சுக்காக சொன்னோம் என்று நாம் முடிகிறோமா? இந்த நாட்களில் நம்மளை அரசியல்வாதிகள் பக்கமாக நமக்கு வாக்குறுதிகள் கூறுகிறார்கள். எவ்வளவு நிறைவேற்றுகிறார்கள்? எல்லாம் ஏமாற்றம். அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை ஏமாற்றுகிற மக்களாக இருக்கிறோமா? நம்மை சிந்தித்து பார்ப்போம். 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இது எதை சொல்கிறது? தாங்கள் நீதி உள்ளவர்கள் என்று சொல்லுகிற சுயநீதி என்ற பாவத்தை குறித்து கூறுகிறது. சுயநீதி என்னைக்கும் நான் செய்கிறது மட்டும்தான் கரெக்டு, மற்ற இந்த உலகத்தோட எல்லாரும் தப்பு, நான் என்ன செய்யறனோ அது மட்டும்தான் சரி என்கிற எண்ணம். இத்தகைய எண்ணம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த சமீபத்திலே ட்ரம்ப் அவர்கள் 47வது ஜனாதிபதியாக அமெரிக்காவில் பதவியேற்றார்கள். அவர் ஏற்கும்போதே சொல்லிட்டாரு, இந்த அமெரிக்காவில் இன்னும் 2 செக்ஸ் தான், ஒன்று ஆண் இன்னொன்று பெண்ணு. அங்கே அமெரிக்காவில் வந்து இந்த எல்ஜிபிடின்னு சொல்கிறாங்க, அந்த சுய புணர்ச்சி உள்ள மக்கள், அவர்கள் அதிகமாக தேசத்தை ஆட்கொண்டு அவர்கள் அதிகமான அக்கிரமங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அவர் இப்பொழுது அவ்வாறாக கூறிவிட்டார், there is only 2 sex, one is male and female, no other sex, especially that LGBT. அவர் டோட்டலாகவே வந்து அவர் வந்து அதை வந்து அவரை ஏற்றுக்கிற ஒரு மனநிலை இல்லை அப்படிங்கிறத தன்னுடைய முதல் உரையிலே அவர் தெளிவாக கூறினார். அதன் பின்பு 2 நாள் கழித்து ஒரு ஆலய ஆராதனைக்கு செல்கிறார். அங்கு ஒரு பெண் பிஷப் அங்கே ட்ரம்ப்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மக்கள் இடத்துல நீங்கள் சொல்கிறது தப்பு, நீங்கள் அவங்களையும் அரவணைச்சு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஒரு பிஷப் வந்து அந்த மாதிரி சொன்னாங்க. ஒரு அரசியல்வாதி எப்படி சொல்கிறாரு, இது பாவம், சுய பாலின கவர்ச்சி உள்ளவர்கள் பாவம்னு ஒரு அரசியல்வாதி சொல்கிறாரு. ஆனால் ஒரு சபையோடைய பேராயர் என்ன சொல்கிறாரு, அதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எவ்வளோ ஒரு பரிதாபமான சூழ்நிலை. அந்த ட்ரம்ப் அதுக்கப்புறம் சொன்னார், அந்த பேராயருக்காக வருத்தப்படுறேன்னு சொல்லி அவர் சொன்னதாக நாம் செய்தித்தாளில் வாசித்தோம். இப்படியாக ஒவ்வொருவரும் தனக்கென்று ஒரு சுயநீதியை வைத்துக்கொண்டு இது சரியில்லை. சிலர் வந்து சொல்லுவாங்க, கொஞ்சம் மது அறிந்தினால் பாவம் இல்லை, கொஞ்சம் இந்த தப்பு பண்ணால் பாவம் இல்லை, நான் என்றைக்கு இவ்வளோதான், நான் இப்படி தாங்க, மற்றவங்களாம் எப்படி இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, ஆண்டவர் இதெல்லாம் கண்டுக்க மாட்டார். அப்படி தனக்குத்தானே ஒரு நீதியை தேடிக்கொண்டு அதை தனக்கென்று வரையறுத்து கொண்டு அதிலே வாழ்வது, அது பாவம் என்ற உணர்வு இல்லாத ஒரு சூழ்நிலையாக மாறிவிடுகிறது. அதைத்தான் ரோமர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது, அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியில் நிலைநிறுத்த தேடுகிறபடினால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள் என்று நாங்கள் ரோமர் 10:3 நாம் வாசிக்கிறோம். நாம் தேவ நீதிக்கு கீழ்ப்படுகிற மக்களாக இருக்கிறோமா? இல்லை, நம்முடைய சுயநீதியை மாத்திரம் சிந்திக்கிற மக்களாக இருக்கிறோமா? ஒருவேளை சுயநீதி உடையவர்களாக இருப்போமே ஆனால் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். கடைசியாக அவர் ஐயோ என்று கூறுகிற காரியம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம்.
ஆம், இது எல்லாம் அனைவரும் தெரிந்தது. நம்ம இந்திய நாட்டில் ரொம்ப அதிகமாக நடக்கிற ஒரு காரியம் லஞ்சம், பரிதானம் வாங்கிறது. பரிதானம் வாங்கி நீதியை புரட்டுகிறது. ஒருவனுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒன்றை பரிதானம் வாங்கி அது அவனுக்கு கிடைக்க விடாமல் இன்னொருத்தருக்கு கிடைக்க பண்ணுவது. இது நம்மலாம் சொல்லலாம், நம்ம எப்படி இப்போ நாங்களாம் பரிதானம் வாங்குறோமா, நாங்கள் இங்கே என்ன வேலைக்காக போகிறோம், நாங்கள் என்ன பரிதானம் வாங்கலாம் அப்படிங்கிறது. இது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பார்ஷியாலிட்டி. நம்மகிட்ட 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பிள்ளையை நேசித்து ஒரு பிள்ளையை நம்ம நேசிக்கல அப்படின்னாலே அது ஒரு பார்ஷியாலிட்டி. ஸோ நம்மளுடைய அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் அந்த ஒரு பிள்ளை மேலே மாத்திரம் இருக்குது. இத்தகைய பார்ஷியாலிட்டி கண்டிப்பாக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், நம்மளோட கலீக்ஸ்கிட்ட, நம்மளோட சப்பார்டினேட்ஸ்கிட்ட, நம்ம கீழே வேலை பார்க்குறவங்ககிட்ட, இன்னும் நம்ம பழகுற மக்கள்கிட்ட நம்ம எவ்வளோ நேரம் பார்ஷியாலிட்டி, இவன் ஏன் சொந்தக்காரன், இவன் ஏன் ஊர்க்காரன், ஏன் இனத்துக்காரன், ஏன் மதத்துக்காரன், இப்படியான பார்ஷியாலிட்டி, இத்தகைய பல பார்ஷியாலிட்டி, பல பிளாக்ஸ் நம்ம வச்சுருக்குறோம். இத்தகைய பரிதானம் வாங்குகிறது, பார்ஷியாலிட்டி, பிரிவினைவாதம் நம்மகிட்ட இருக்கிறா. நாம் இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது, நியாயத்தை புரட்டாதீர்கள், முகதாட்சியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருக்கும்னு சொல்லி அவர் சொல்லி அங்கே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆகவே நம்மையும் அவ்வாறாகவே எதிர்பார்க்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இதோ இந்த நாளிலும் ஆண்டவர் ஒரு நல்ல திராட்சை தோட்டத்தை நாட்டி அவர் சிறப்பான கனிகள் கொடுக்கும் என்று எதிர்பார்த்தார். கடைசியிலே அவருக்கு கசப்பான பழங்கள் கொடுத்தது. ஏன் கசப்பான பழங்கள் கொடுத்தது? அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கு 6 முக்கியமான காரியங்களை அவர் கூறுகிறார். 1, சுயநலம் என்ற பாவம். 2வது, பாவத்தின் அடிமைத்தனம். 3வது, உணர்வில்லாமல் இருத்தல். 4வது, வஞ்சனை. 5வது, சுயநீதி. 6வது, லஞ்சம், பரிதானம், பார்ஷாலிட்டி. ஆகவே இத்தகைய பாவங்கள் நம்மிடத்தில் உண்டா என்று நாம் இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கோம். ஒருவேளை இத்தகைய பாவங்கள் நம் வாழ்க்கையிலே காணப்படுமே ஆனால் நாம் கசப்பான கனிகளை கொடுக்கிறவராக இருப்போம். ஆகவே பிரியமானவர்களே, நம்மை ஆராய்ந்து இந்த பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்று ஆண்டவருக்கு ஏற்ற நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாக மாறி ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக, ஆண்டவர் ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாக நாம் மாத்திரமல்ல, நம்மோடு இருக்கிறவர்களையும் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாக மாற்றுகிற பணியிலே நாம் ஈடுபட்டு ஆண்டவருக்கு பிரியமான மக்களாக இருப்போம். அப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருப்போம். இந்த நாளிலும் இந்த ஆலய ஆராதனைக்கு பின்பதாக ஒரு ஞானஸ்நான ஆராதனை இருக்குது என்று ஐயா சொன்னாங்க. ஞானஸ்நானம் என்றால் என்ன? தண்ணீர் ஒரு அடையாளம். நாம் முக்கியமாக அது சிந்திக்க வேண்டியது, நாம் பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். இந்த நாளிலே நாம் நம்மை சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளிலே நாம் உறுதி கூறுவோம், நாம் பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவோடு உயிர் தெழுந்து கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து அவர்கண்டு நல்ல கனிகளை கொடுக்கிற திராட்சை செடிகளாக மாறுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். இந்த அருமையான நாளுக்காக சொல்கிறோம். அடுத்த படைப்பின் முயற்சியை கொடுத்து நீங்கள் சிந்திக்க எங்களுக்கு இந்த தளத்தை கொடுத்தீங்க. அடுத்த நீங்கள் படைப்பின் மகனமாக மனிதனை சிந்தித்து படைத்தீங்கப்பா. இந்த மனிதனுடைய பாவத்தினாலே இந்த படைப்புகள் முழுவதும் ஆண்டவரை இந்த நாளிலே அவர் பேரழிவுக்கு உட்பட்டிருக்கிறப்பா, சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறப்பா. தேவதாமே, இந்த பாவத்திற்கு காரணம், இந்த சாபத்துக்கு காரணம் எங்களுடைய பாவங்களப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ஒரு 6 விதமான பாவங்களை குறித்து எங்களை சிந்திக்க எங்களுக்கு நீங்கள் ஒரு தளத்தை கொடுத்தீங்க. தேவதால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இந்த பாவங்கள் எங்களுக்கு காணப்படுகிறதா என்று நாங்கள் இல்லை சற்று ஆலோசனை செய்து கொள்ளவே, இந்த நாட்டிலே எங்களுக்கு காணப்படுகிற பாவங்களுக்கு விலகி ஆகவே உங்களுக்கு கேட்ட நல்ல கண்களை கொடுத்த திராட்சை செடிகளாக நாங்கள் ஒவ்வொருவருமாக தேவதாமை எங்களுக்கு கேட்ட பாராட்டுமாறு சொல்கிறோம். நீங்கள் பொறுத்துக் கொள்ள இந்த புதிய நிலைமை யாருக்கும் செல்லும்.